வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு ரொம்பவே சிம்பிளான முறையில் ஒரு ஆரோக்கியமான ஒரு ஸ்நாக் ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். நம்ம நினச்ச மாத்திரத்துலேயே ஒரு 10 நிமிஷம் டைம் இருந்தால் போதுங்க. இந்த இது நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். பாருங்கள், இதே போல் நல்ல பழுத்த பச்சை வாழைப்பழம் எடுத்துருக்குறேங்க. அந்த பச்சை வாழைப்பழத்தில் நல்ல ஃப்ளேவர் இருக்கும். உங்களுக்கு எந்த பனானா கிடைக்குதோ அதை நீங்கள் எடுத்துக்கலாங்க. நல்ல பழுத்த பழமாக இருக்கணும். இப்போ 3 வாழைப்பழம் மீடியம் சைஸில் உள்ளதை நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். அரை கப் அளவுக்கு சின்னதாக கட் பண்ண தேங்காய் இதில் சேர்த்துக்கிறலாங்க. இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு இருந்துடலாம். பாருங்கள், ரொம்ப நைஸாக அரைக்கணும்லாம் இல்லை, ஓரளவுக்கு இது போல் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ இதில் அரை கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. வறுத்த அரிசி மாவு எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். அரை கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாங்க. நீங்கள் நாட்டு சக்கரை இல்லாட்டினா வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு ஆப்பச்சோடா சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நைஸாக அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. இப்போ இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. நம்ம ஆப்பச்சோடெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். அந்த வாழைப்பழத்தோட சாஃப்ட்னஸே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஆப்பச்சோடா ஆப்ஷனல் தான், நீங்கள் தேவைன்னா சேர்த்துக்குங்க, இல்லாட்டினா ஸ்கிப் பண்ணிடுங்க. பாருங்கள், மாவோட பதம் இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ ஒரு பனியாரக்கல் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் வெறும் ஆயிலில் கூட பொரிச்சு எடுக்கலாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மாவை இதில் ஊற்றிடலாங்க. ஒரு 10 நிமிஷத்தில் நினச்ச மாத்திரத்துலேயே நம்ம இது ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். அந்த கோதுமை மாவு, வாழைப்பழம், ஏலக்காயோட ஃப்ளேவர்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் இதே போல் ஆரோக்கியமான முறையில் ஸ்நாக் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் மறுபக்கம் வேகிற மாதிரி திருப்பி கொடுத்துக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.